வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்திகள் தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காத பட்சத்தில் 2000 கோடி ரூபாயை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என்று கூறினார். எம்மிடம் இருந்து பறித்துக் கொண்டதை கேட்கிறோம், பிச்சை அல்ல என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிவிட்டுள்ள பதிவில், அன்னையின் ஆடையை அக்கிரமக்காரனே பிடித்திழுக்க துணிகிறாயே, ஆகுமா இந்த அக்கிரமம் என்றல்லவா கேட்கிறோம், உரிமையை கேட்கிறோம், உபகாரம் அல்ல, இழந்ததை கேட்கிறோம், இரவல் பொருள் அல்ல என்று அண்ணாவின் வரிகளை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கப்பட்டது. இந்தியாவில் ஆன்மீக தலமாக விளங்குவது காசி மற்றும் ராமேஸ்வரம். இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் விதமாக ஆண்டுதோறும் காசி தமிழ் சங்கமம் விழா மத்திய அரசால் நடத்தப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காசி தமிழ் சங்கமம் 3வது ஆண்டாக இன்று தொடங்கியது. பிற்பகல் 2 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காசி தமிழ் சங்கமம் விழாவை தொடங்கி வைத்தார். இன்று முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நிறைவு விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் சென்ற ரயிலில் வட மாநிலத்தவர்கள் அத்துமீறி நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயில் மூலம் உத்தரப்பிரதேசம் சென்றுள்ளனர். அப்போது நாக்பூரில் முன்பதிவு செய்யாத சிலர் தமிழர்கள் இருந்த பெட்டிகளில் ஏறியதால் தமிழக கலைஞர்களுக்கும் வட மாநிலத்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் தமிழகத்தில் இருந்து இன்னும் 2 பிரிவுகளாக கலைஞர்கள் செல்லப்போகும் நிலையில் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் நிதி தாமதமாக கிடைப்பதால் திட்டத்தின் பலன் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநில அரசின் திட்டம், மத்திய அரசின் திட்டம், முந்தைய அரசின் திட்டம் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் கடைக்கோடி பயனாளிக்கும் திட்டம் சென்று சேருவதில் மாநில அரசு திறம்பட செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆனால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதிய நிலுவைத் தொகை 2118 கோடி ரூபாய் மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை என்றார். மத்தியில் இருப்பவர்களுக்கு மனசாட்சி என்ற ஒன்று உள்ளதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் கடும் தண்டனை வழங்க சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை ஆலோசனைகளாக பார்ப்பதாகவும் முரண்பாடாக நினைப்பது இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாக புள்ளி விவரங்களுடன் தெரிவிக்கும் மத்திய அரசு நிதியை மட்டும் வழங்காமல் முரண்டு பிடிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தங்களுடைய தலைமை சரியில்லை என்று நினைத்த அதிமுகவினர் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவிற்கு வாக்களித்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணாமலை அல்ல, அவரது தாத்தாவே வந்தாலும் அறிவாலயத்தின் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது என்று கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் உடைமைகள் பெங்களூரு நீதிமன்றத்தில் இருந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் நீதிமன்ற உத்தரவுப்படி ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கோபாலபுரம் வீட்டை தாண்டி வெளியில் இருக்கும் எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியர்கள் திரும்பி வருவது என்பது அமெரிக்க அரசு எடுக்கும் முடிவு என்றும், மனிதாபிமான அடிப்படையில் இந்தியாவிற்குள் வரக்கூடிய அனைவருக்கும் மத்திய அரசு உதவி செய்யும் என்றார். மோடியின் அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் 2 மடங்கு உயர்ந்திருப்பதாகவும், சில இடங்களில் 3.5 மடங்கு உயர்ந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இரட்டை கொலை முன்விரோதத்தால் நடைபெற்றது என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பெரம்பூர் அடுத்த முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டிக்கெட்ட ஹரிஷ், ஹரிசக்தி ஆகியோர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இதுகுறித்த விசாரணையில் சாராய வியாபாரத்தை தட்டிக்கெட்டதால் இருவர் கொல்லப்பட்டதாக வெளியான தகவலுக்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்விரோதம் காரணமாக தினேஷ் என்பவரை மதுபோதையில் 3 பேர் தாக்க முயற்சி செய்தனர் என்றும், இதனை தடுக்க வந்த தினேஷின் நண்பர்கள் ஹரிஷ், ஹரிசக்தி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் சாராய விற்பனையை தட்டிக்கெட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காதது போல போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் என முதலமைச்சர் வலம் வருவது தமிழ்நாட்டு அரசியலில் புது விந்தை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை எனில் தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியதுதானே என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதேபோல ஆட்சியாளர்கள் இழைக்கும் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பும் சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுவது தொடர்கதியாகி வருவதாக சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா அல்லது சமூக விரோதிகளின் ஆட்சியா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மயிலாடுதுறையில் சாராய விற்பனையை தட்டிக்கெட்ட இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சாராய விற்பனையை தட்டி கேட்பவர்கள், சட்டவிரோத செயல்கள் குறித்து புகார் அளிக்கும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படும் அளவில் பதற்றமான சூழலை வாடிக்கையாக்கிய திமுக அரசின் மெத்தன போக்கு கடும் கண்டனத்திற்குரியது எனவும் தினகரன் விமர்சித்துள்ளார். மத்திய அரசிடம் இருந்து நிதி பெற திமுக அரசால் ஏன் முடியவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை முனிச்சாலை சந்திப்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர், தமிழக அரசின் கடன் சுமை கூடி வருவாய் குறைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். 40 எம்பிக்களை கையில் வைத்துள்ள திமுக அரசால் ஏன் மத்திய அரசிடம் இருந்து நிதியை பெற முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். சாதிய ரீதியிலான வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என இயக்குநர் ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வீடியோவை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தங்குதடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக தலித் மக்கள் மீது வன்முறை நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டுள்ளதாகவும், ஆதி திராவிட துறைக்கும் தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பிக்களுக்கும் வேறு முக்கிய பணிகள் இருக்கின்றன என்றும், பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் என்றும் இயக்குநர் ப. ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து கேரளத்திற்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல வழங்கப்பட்ட உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரளத்தின் தேவைக்காக கருங்கல், ஜல்லிக்கல், எம்சாண்ட் ஆகிய கனிம வளங்களை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு செல்ல நெல்லை மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தில் 15 நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு பள்ளியின் நுழைவாயிலில் சாதி பேரை எழுதலாமா என தமிழ்நாடு அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு விசாரணையில், அரசியல் சாசனப்படி குடிமக்கள் அனைவருக்கும் சங்கம் துவங்க உரிமை உள்ளது, ஆனால் சாதி பேரில் சங்கம் துவங்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதி, சாதியை நிலைநிறுத்துவதை அந்த சங்கம் இலக்காக கொள்ள முடியுமா என்றும் வினவியுள்ளார். மேலும் அறப்பணிகள், அறிவியல் காரணங்களுக்காக சங்கங்கள் ஆரம்பிக்கலாம், அதைத்தான் சங்கங்கள் பதிவுச் சட்டமும் சொல்கிறது என்றும் தெரிவித்துள்ளார்.
திமுக அரசு மீது நாளுக்கு நாள் மக்கள் அதிருப்தி அடைந்து வருவதால் அதிமுக ஆட்சி மலர்வது உறுதியாகி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேரிட்டது போலவும் ஆந்திர மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நேரிட்டது போலவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஸ்டாலினுக்கும் பின்னடைவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பொறியாளர்கள் அனைவரும் பென்னிக்விக் போல தன்னலம் கருதாது நிலையான கட்டிட அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய கட்டடங்கள் கூட்டமைப்பின் 5வது செயற்குழு கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய அவர், பெரியார் அணையை கட்டிய ஜான் பென்னிக்விக் போல தான் எந்த நிலையிலும் எடுத்து வைக்கின்ற காரியத்தை நிறைவேற்றுவேன் என்ற மனநிறைவோடு ஒரு பொறியாளர் தன் பணியை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விஜய் போன்ற புகழ்பெற்ற நடிகருக்கு பாதுகாப்பு தேவைதான் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், பாதுகாப்பு கேட்பவர்களுக்கு பாதுகாப்பு என்பது தேவைப்படுகிறது, ஆனால் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள் என்றும் எங்களுக்கு தேவையில்லை, அதனால் நாங்கள் அதை பொருட்படுத்தவில்லை என்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியதில் அரசியல் உள்ளது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது ஆளுநரை சில நாட்களுக்கு முன்பு விஜய் சந்தித்து வந்ததற்கு பிறகு திடீரென்று ஒன்றிய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளது அரசியல்தான் என்றார். குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட ஜகபர் அலி குடும்பத்தினருக்கு 1 லட்சம் ரூபாய் கட்சி சார்பில் வழங்கப்பட உள்ளதாகவும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அண்ணாமலை கூறுவதற்கு தேர்தலில் மக்கள்தான் முடிவெடுப்பார்கள் என்றும் வேல்முருகன் கூறினார். கடலூரில் விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், மகளிர் உரிமை தொகை குறித்து அவ்வப்போது எடுத்துரைத்தால்தான் எங்களுக்கு ஓட்டே விழும் என்று கூறியது பேசுபொருளாகியுள்ளது. மக்களோடு முதல்வர் திட்டத்தின் ஊரக பகுதிகளுக்கான 3ஆம் கட்ட சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடலூர் மாவட்டத்தில் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் நாங்கள் அடிக்கடி இதை சொன்னால்தான் எங்களுக்கு ஓட்டு, நீங்க நல்ல மார்க் போடணும், என்ன பண்ண போறீங்களோ பார்ப்போம் என்றார். மாநகராட்சியுடன் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்க வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சியுடன் இணைப்பது தொடர்பாக ஆட்சேபனை தெரிவிக்க 120 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் கூறினார். மதுரை பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் செய்தார். அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலை முருகன் கோவிலுக்கு வந்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சுவாமி தரிசனத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், அறுபடை வீடுகளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை நிறைவேறியுள்ளது என்றும், நாட்டுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க வேண்டும் என முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டதாகவும் கூறினார். பூவிருந்தவல்லியைச் சேர்ந்த பார்வை திறன் மாணவர் கணினி மூலம் தாமே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத தயாராகியுள்ளார். பொதுவாக பார்வை திறன் மாணவர்கள் சொல்ல சொல்ல மற்றொருவர் தேர்வு எழுதுவது வழக்கம். ஆனால் கணினி மூலம் தானாகவே தேர்வு எழுத முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளார் பூவிருந்தவல்லி அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் ஆனந்த். இவர் தமிழகத்திலேயே கணினி மூலம் தேர்வு எழுதும் பார்வை திறன் முதல் மாணவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். சென்னை ஓட்டேரியில் நகைப்பட்டறையில் இருந்து 3/4 கிலோ தங்க நகைகளை திருடி சென்ற ஊழியரை போலீசார் தேடி வருகின்றனர். படவட்டமன் கோவில் சாலையில் ஷேக் சம்சு ஆலம் என்பவருக்கு சொந்தமான நகைப்பட்டறையில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் நசீம் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் 94 சவரன் நகைகளுடன் மாயமான ஊழியர் அப்துல் நசீமிடம் இருந்து தங்க நகைகளை மீட்டு தருமாறு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கினர்.
சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் புதிய மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூளை பள்ளம் பகுதியில் பச்சையப்பன் தெருவில் புதிய மதுபான கடை திறப்பதை எதிர்த்து அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்தினர். இதே பகுதியில் 500 மீட்டர் தொலைவில் 2 டாஸ்மாக் கடைகள் இயங்கி வரும் நிலையில் மேலும் ஒரு டாஸ்மாக் கடை திறந்தால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் என அப்பொழுது புகார் தெரிவிக்கப்பட்டது. சென்னை கொடுங்கையூரில் பந்தல் போட்ட பணத்தை தராததால் கழுத்தை நெரித்து 18 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடியைச் சேர்ந்த அஜித்குமார் தனது வீட்டில் கழுத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். விசாரணையில் அஜித்தின் பாட்டி துக்க நிகழ்வுக்கு பந்தல் போட்டதற்காக தர வேண்டிய பணத்தை தராமல் இழுத்தடித்ததால் ஜனார்தனன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் அஜித்தை கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் அமைந்துள்ள பூங்காவனத்தம்மன் கோவில் நிலத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கு வெளியிடப்பட்ட டெண்டர் அறிவிப்பு திரும்ப பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமாக சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் பக்தர்களின் ஆட்சேபனைகளை கருத்தில் கொள்ளாமலும் சட்ட விதிகளை பின்பற்றாமலும் வணிக வளாகம் கட்ட டெண்டர் விடப்பட்டிருப்பதாக பாலாஜி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை தரப்பில் டெண்டர் அறிவிப்பு உடனடியாக திரும்ப பெறப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய பெண்ணை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று இலங்கை துணை தூதரகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் உதவியாளராக பணியாற்றிய செந்தில்குமாரி 2018ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து செந்தில்குமாரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, இந்தியாவில் உள்ள தூதரகங்கள் துணை தூதரகங்களில் பணியாற்றும் இந்தியர்களுக்கு இந்தியாவின் சமூக பாதுகாப்பு சட்டங்கள் பொருந்தும் என்று கூறி செந்தில்குமாரியை மீண்டும் பணியில் சேர்க்க இலங்கை துணை தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். குற்ற வழக்கு விசாரணையில் புலன் விசாரணை அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் புகார்தாரர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை வழக்கில் புகார்தாரரான குருசாமி என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி, மனுதாரர் காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலத்தில் மொபைல் பற்றி எதுவும் குறிப்பிடாத நிலையில் அதனை ஆதாரமாக சேர்க்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஊராட்சி நிர்வாகம் சார்பில் போடப்பட்ட சிமெண்ட் சாலையை தனிநபர் ஒருவர் கடப்பாறையை கொண்டு உடைக்கும் வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரங்கப்பனூரில் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று 5வது வார்டு பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. சாலை அமைக்கப்பட்ட இடம் தனக்கு சொந்தமானது என்று கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சாலையை உடைக்கும் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறையையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. விடுமுறை தினமான சனிக்கிழமை தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு அதிகளவில் வருகை தந்துள்ளனர். இதனால் படகு இல்லம், பூங்காக்களில் பொதுமக்களின் கூட்டம் காணப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அண்டை நாடான பூட்டான் நாட்டின் பணமான குல்ட்ரம் மதிப்பும் நம் நாட்டு ரூபாயின் மதிப்பும் ஒரே மதிப்பு கொண்டதாக உள்ளது என்று அர்பாஸ் கான் என்பவர் தெரிவித்துள்ளார். டெல்லியைச் சேர்ந்த அர்பாஸ் கான் அண்டை நாடான பூட்டானுக்கு சுற்றி பார்க்க சென்றார். அப்பொழுது நம் நாட்டில் உள்ள பெட்ரோல் பங்குகளை நிர்வகிக்கும் பாரத் மற்றும் இண்டன் நிறுவனங்களின் பங்குகள் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். இதனையடுத்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும் எந்திரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள விலையை அவர் சரிபார்த்தார். அப்பொழுது அங்கு 1 லிட்டர் பெட்ரோல் விலை இந்திய ரூபாய் மதிப்பில் 63 ரூபாய் 92 காசுகள் என்று தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த வீடியோ 2 நாளில் 76 லட்சம் பார்வைகளை கடந்து வைரலாகி வருகிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு காலாண்டு வருவாயில் BSNL நிறுவனம் லாபம் ஈட்டியுள்ளது.
நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் 262 கோடி ரூபாய் நிகர லாபமாக BSNL நிறுவனத்திற்கு கிடைத்துள்ளது. சுமார் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் காலாண்டு வருவாயில் இந்நிறுவனத்தால் லாபம் ஈட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த நிதியாண்டில் 3வது காலாண்டை ஒப்பிடும்போது செல்போன் சேவை வருவாய் 15%, ஃபைபர் இணைய சேவை வருவாய் 18%ஆகவும் அதிகரித்துள்ள நிலையில் தொலைத்தொடர்பு கம்பி வழித்தட குத்தகை வருவாய் 14% அதிகரித்துள்ளது. தனக்கு அறிவிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை வேறொருவர் வாங்கி சென்று விட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பிப்ரவரி 24ஆம் தேதி இருவரும் நேரில் ஆஜராக ஒடிஷா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களின் பட்டியலில் ஒடிஷாவைச் சேர்ந்த ஸ்ரீ அந்தர்யாமி மிஸ்ரா என்ற பெயர் 56வது இடத்தில் இடம்பெற்றிருந்தது. அதன்படி விருது வழங்கப்பட்ட நிலையில் தனது பெயர் கொண்ட வேறொருவர் ஆள் மாறாட்டம் செய்து விருதை பெற்றிருப்பதாக அந்தர்யாமி மிஸ்ரா என்பவர் கூறியுள்ளார். புவனேஸ்வரில் வசிக்கும் இவர் எழுத்தாளர். வெவ்வேறு மொழிகளில் 29 புத்தகங்களை எழுதியுள்ளார். அவருக்கு பதிலாக விருதை பெற்றுக்கொண்டவரோ ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் ஆவார். பிரேசிலில் பெண் ஒருவரது பேண்டின் பின்பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காய்கறி சந்தைக்கு இளம்பெண் ஒருவர் தனது தோழருடன் சென்றிருந்தார். இந்நிலையில் அவர் அணிந்திருந்த பேண்டின் பின்பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த செல்போன் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனையடுத்து அவருடைய ஆடை முழுவதும் தீப்பிடித்து மலமளவென எரிய தொடங்கியது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 119 இந்தியர்கள் இன்று இந்தியா வரவுள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறியவர்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதி இந்தியாவைச் சேர்ந்த 104 பேரை அமெரிக்கா திருப்பி அனுப்பியது. இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து மேலும் 119 இந்தியர்களுடன் 2வது விமானம் இந்தியா வரவுள்ளது.